பண்டைய தமிழர்களின் தொன்மையான நாகரிகத்தை தன்னுள் கொண்டுள்ள இயற்கை எழில் கொஞ்சம் சிகப்பு வனமான தேரிக்காட்டை பாதுகாக்க அதனை சுற்றுலா தலமாக அறிவிக்க தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். உலகில் வேறு எங்குமே காண இயலாத செழுமையான வளமிக்க செம்மண் வன பகுதியாக உள்ளது. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியான பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டுள்ள தேரிக்காடு தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் சுமார் 25,000 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ளது. இந்த தேரிக்காடு ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட சில நாடுகளில் இது போன்ற செம்மண் பகுதிகள் உள்ளன. ஆனால் அவை பாலைவனமாகவே உள்ளது. ஆனால் தமிழகத்தில் உள்ள சிவப்பு மணமான தேரிக்காடு இயற்கை வளமிக்க ஏராளமான மரங்களுடன் செழுமையாக காணப்படுகிறது. பூமியின் கவசமாக செயல்படும் இந்த தேரிக்காடு எவ்வளவு மழை பெய்தாலும் அனைத்து நீரையும் உள்வாங்கிக் கொண்டு பல ஆண்டுகள் மழை பொய்த்தாலும் வறட்சியை தாங்கிக் கொள்ளும் தன்மையுடையதாக திகழ்கிறது. இதன் காரணமாக இந்த நிலப்பரப்பில் பயிரிடப்படும் அனைத்து பயிர்களும் செழித்து வளர்கின்றன. மலை, காடு, வயல், கடற்கரை, பாலைவனம் என 5 வகையான நிலங்களும் இந்த தேரிக்காட்டில் பரவி கிடக்கின்றன. இந்த தேரிக்காடு எங்கும் முந்திரி, பனை, தென்னை உள்ளிட்ட ஏராளமான மரங்கள் நிறைந்து காணப்படுகிறது. இங்கு செழிப்புற்று வளர்ந்துள்ள பனை மரங்கள் ஏராளமான தொழிலாளர்கள், விவசாயிகளுக்கு வாழ்வாதார அட்சய பாத்திரமாக திகழ்கிறது. 2.6 மில்லியன் ஆண்டுகள் பழமையான மைக்ரோலித்திக் காலத்தைச் சேர்ந்தது இந்த தேரிக்காடு என்று கூறியுள்ளனர் இப்பகுதியை ஆராய்ந்த ராபர்ட் ப்ரூஸ்புட், கார்டுவெல் போன்ற ஆராய்ச்சியாளர்கள். பண்டைய தமிழர்களின் தொன்மையான நாகரீகம் புதைந்துள்ள இப்பகுதிக்கும் ஆதிச்சநல்லூருக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. இங்கு சில இடங்களில் பாறைகளும் சுரங்கத்தை போன்ற கிணறுகளும் உள்ளன. இந்த தேரிக்காட்டில் சில இடங்களில் முதுமக்கள் தாழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சொக்கன் குடியிருப்பு செம்மண் தேரியில் புதைந்திருந்த கிறித்துவ அலையும் கண்டறியப்பட்டு அப்பகுதி தற்போது சுற்றுலா தலமாக உள்ளது. கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு தனியார் நிறுவனம் ஒன்று இந்த மணலில் உள்ள தாதுக்களை பிரித்து எடுக்கும் முயற்சியில் ஈடுபட வந்தபோது மக்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த நிலையில் திட்டம் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் தற்போது தமிழக அரசு 1300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கனிம வளங்களை பிரித்து எடுக்கும் தொழிற்சாலை அமைக்கப் போவதாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செம்மண்ணில் உள்ள கனிமங்களை பிரித்தெடுத்தால் வளம் நிறைந்த தேரிக்காடு பாலைவனமாகிவிடும் என்றும், பின்னர் இங்கு புற்கள் கூட முளைக்காது எனவும், தற்காலிக லாபத்துக்காக எதிர்கால சந்ததியினரின் வாழ்வை சிதைத்துவிடக் கூடாது எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2007 திமுக ஆட்சி இருக்கும் போதுதான் வந்தாங்க. அப்பங்க உள்ள மக்கள்கிட்ட கருத்து கேட்பு அப்படின்லாம் கேட்கும்போது நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம். ஏன்னா இது எங்களுடைய வளங்கள், கடவுளால் கொடுக்கப்பட்ட வரம். இதெல்லாம் திருப்பி இதை எடுத்துட்டு இதில் உயிர் கொடுக்கணும்னா கொடுக்க முடியாது. அப்போ கடுமையாக எதிர்த்தோம். அந்த திட்டம் கைவிடப்பட்டது. திருப்பியும் அரசு இந்த திட்டத்தை 1500 கோடியில் 1075 கோடி லாபம் எடுக்கணுங்கிற காட்டி செய்ய போறதா சொல்றாங்க. இது இந்த பகுதி மக்களுக்கு வரமா சாபமா அப்படின்னா சாபம் தான். இந்த பகுதி இதெல்லாம் தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் தான் இருக்கு. அந்த இப்படி ஒரு பகுதி இருக்குன்னா இந்தியா உள்ள மக்கள் இங்கே டூரிஸ்ட் தலமாக வரவழைக்கிறதுக்கு இந்த அரசு முயற்சி பண்ணலாம். இந்த செம்மண் தேரியானது சிறந்த நீர்பிடிப்பு தலமாக உள்ளதால் தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்தி வீணாக கடலுக்கு செல்லும் தாமிரபரணி ஆற்று நீரை திசையன்விளை எம்எல் தேரியில் தேக்கும் வகையில் செயல்படுத்த வேண்டும். எனவே தேரிக்காட்டை பாதுகாக்கும் நோக்கிலும் தமிழர்களின் தொன்மை நாகரிகத்தை உலகுக்கு எடுத்துச் சொல்லும் வகையிலும் எண்ணற்ற வரலாற்று சுவடுகளை தன்னகத்தை கொண்டுள்ள இந்த தேரிக்காட்டில் தமிழக அரசின் தொல்லியல் துறை அகழாய்வை மேற்கொண்டு தமிழர்களின் தொன்மை வாய்ந்த நாகரிகத்தை உலகறிய செய்து இந்த இடத்தை சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் மற்றும் செய்தியாளர் ராஜா சாலமனுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.